நினைக்கிறான். என்னோட யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பெண்மணி ஒரு லேடி எனக்கு அவங்க ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு சொன்னாங்க. அது ரொம்ப கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்ட்டு. தைவான், மலேசியா, சிங்கப்பூர் 3 கண்ட்ரிக்கு போனாங்களாம். ஒரு ஆளுக்கு 1,70,000 அந்த DOTT ட்ராவல்ஸுன்றதில் போனாங்களாம். அதில் ஒரு ஆளுக்கு 1,70,000 10 டேஸு 10 நைட்டு 11 டேஸ் பேக்கேஜ் ஆகுது. 3 கண்ட்ரியும் காட்டுவாங்களாம். ஸ்டார் ஹோட்டலில் தங்க வைக்கிறாங்களாம். நல்லா வெஜிடேரியன் நல்ல ஹோட்டல், மதுரைக்காரங்க ஹோட்டல்லாம் இருக்குது, நிறையா இருக்குது. அங்கெல்லாம் அழைச்சிட்டு போகிறாங்களாம். நான்வெஜ் சாப்பிட்றவங்களும் நல்ல ஹோட்டல், இந்த மாதிரி நல்ல ஹோட்டலில் சாப்பாடு வைக்கிறாங்க, சாப்பிட அழைச்சிட்டு போகிறாங்களாம். அதோடு இல்லாமல் ட்ராவல்ஸில் நடுவில் எங்கேயாவது டிக்கெட் வாங்குறதுனா இருக்கும். நம்ம பார்க்கு சில விஷயங்கள், நிறைய விஷயங்களில் எங்கேயாவது இதிலெல்லாம் மால் இதெல்லாம் டிக்கெட் வாங்குற மாதிரி இடங்கள்லாம் அவங்களே எல்லாத்துக்குமே செலவு பண்ணிக்கிறாங்க. நம்ம ஏதாவது பர்சனலாக செலவு பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு செலவு, மற்றது எல்லாமே அவங்க பார்த்துக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம். 10 டேஸ் 11 டேஸ்க்கு அப்படின்னு சொன்னாங்க. அதில் போனாங்க 30 பேர் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து போயிருக்கிறாங்க. அது மாதிரி அவங்க மொத்தமாக புக் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கன்செஷன் கூட கிடைக்கும்னு சொன்னாங்க. அதில் பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40லேருந்து ஒரு 55க்குள்ளே இருக்கிற வயசில் இருக்கிறாங்க. பிள்ளைங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4th கிளாஸ்லேருந்து 7th கிளாஸ் இருக்கிற பிள்ளைங்களாக தான் இருக்கிறாங்க. இந்த வயசில் நம்ம பசங்களை கூட்டிகிட்டு போகும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, பசங்களும் நம்மளை சொன்ன பேச்சு கேட்பாங்க, வருவாங்க. நம்ம கூட கொஞ்சம் பேர் டீனேஜ் நம்ம கூட வரமாட்டாங்க, வருவாங்க. அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க, நம்மளும் பேரண்ட்ஸும் எங்கே இருக்கிறனால என்ஜாய் பண்ணுவோம். ஒரு வயசுக்கு மேலே ஜாஸ்தி வயசு இருக்கும்போது போகும்போது நம்மளுக்கும் முடியாமல் போகலாம், பசங்களும் நம்ம கூட வரமாட்டாங்க. அதில் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் நிறையா எல்லாருக்கும் வருது. 50 வயசு தாண்டாலே எல்லாருக்கும் எல்லா வியாதியும் வந்துடுது. இதெல்லாம் இருக்கிறனால அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வந்ததாக சொன்னாங்க. பசங்களெல்லாம் வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு டீனேஜ் வந்துடுச்சுன்னா நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க. அது வரைக்கும் தான் நம்ம கண்ட்ரோலில் இருப்பாங்க. இப்போ அது கூட இருக்கோ என்னமோ தெரியல. அதனால் இப்போ நான் எங்கள் காலத்துலலாம் எப்படின்னா, அப்போ ஒருத்தர் சம்பளத்தில் சிட்டியில் இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய செலவுகள் இருக்கும். செலவு பண்ணுறதுக்கு கூட நம்மள்ட்ட காசு இல்லாமல் இருக்கலாம். இப்போ 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க, புருஷன் மட்டும் 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க. காசும் கையில் நிறையா இருக்குது, செலவு பண்ண முடியுது. அதனால் இந்த வயசில் நான் சொல்கிற வயசில் இருக்கீங்களான்னா இப்போவே இப்போல்லாம் சேவிங், சொத்து சேர்க்கணும், அது வாங்கணும் இது வாங்கணுன்ற ஆசையெல்லாம் நிறைய பேரண்ட்ஸ்க்கு இல்லை. என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா சொத்து நம்மளுக்கு ஒரு வயசுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஓரளவு சேரலாம். அது நம்ம அப்பா நம்மளுக்கு போக முடியாத அளவுக்கு உடம்பு ஒத்துழைக்காது. காசு மட்டும் இருக்கும், நம்மளுக்கு உடம்பு ஒத்துழைக்காது. அதே நம்ம யங் ஏஜில் நம்ம ட்ராவல் பண்ணிவிட்டு எல்லாம் சந்தோஷமாக அனுபவிச்சிட்டோம்னா, அப்போ நம்மளுக்கு காசு இல்லாட்டினா கூட பரவாயில்ல, காசு இருந்து நம்ம அனுபவிக்க முடியன்ற வயசான காலத்தில் இருக்கிற அந்த வருத்தம் இல்லாமல் அந்தந்த காலகாலத்தில் அதாவது முடிச்சிட்டோம்னா நல்லாயிருக்குங்கிறத நிறைய பேர் இப்போல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. நல்லா அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க அந்த மாதிரி ட்ராவல்ஸு இந்த மாதிரி அந்த வயசுக்குரிய வேலைகள் எல்லாம் நீங்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாம். அது ஒரு நல்ல டிப்ஸ்ன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.